அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ராணி மங்கம்மாள் நாவலின் 15 முதல் 18 வரை உள்ள அத்தியாயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அத்தியாயம் 15. சாதுரியமும் சாகசமும். கிழவன் சேதுபதி என்ற பெயரை கேட்டவுடனேயே தன் சொந்த துயரங்களை கூட மறந்து உறுதியும் கண்டிப்பும் திடமான முடிவும் உடையவளாக மாறியிருந்தாள் ராணி மங்கம்மாள். அரசியலில் ஏற்க வேண்டியதை ஓரிரு கணங்கள் தாமதித்து ஏற்பதும், எதிர்க்க வேண்டியதை ஓரிரு கணங்கள் தாமதித்து எதிர்ப்பதும் கூட விரும்பத்தகாத விளைவுகளை உண்டாக்கிவிடலாம் என்பதை கடந்த கால அனுபவங்களில் இருந்து அவள் நன்கு உணர்ந்திருந்தாள், புரிந்து கொண்டும் இருந்தாள். தான் ஒரு பெண், அதனால் பலவீனமானவள் என்பதை யார் எண்ணினாலும் அவர்களது எண்ணத்தை பொய் என்று உடனே நிரூபித்து காட்டும் துணிவோடு செயற்படுவது எப்போதுமே அவளுடைய வழக்கமாக இருந்தது. மகனையும் மருமகளையும் இழந்து தான் பலவீனமாக இருந்தாலும் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல எதிரிகள் நடந்து கொள்ள தயங்க மாட்டார்கள் என்றுதான் அவளுக்கு தோன்றியது. ராஜதந்திரிகளும் அரசாங்க அதிகாரிகளும் கூறிய யோசனைகளை மட்டுமே நம்பிவிடாமல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சுயமாகவும் சிந்தித்தாள் அவள். விஜயரங்க சொக்கநாதன் குழந்தையாக இருக்கும் வரை மறைமுகமாக ஆட்சி பொறுப்பின் பாரத்தை தாங்குவதென்று தனக்குள் முடிவு செய்து கொண்டிருந்தாள் அவள். ராணி மங்கம்மாள் குழந்தையோடு நல்ல நாள் பார்த்து மதுரைக்கு சென்றாள். ராணியின் பரிவாரங்களும் சுற்றமுடன் சென்றன. அக்கம்பக்கத்து பகையரசர்களை உத்தேசித்து திரிசிரபுரத்திலும் மதுரையிலும் மாறி மாறி இருப்பது போல் காட்டிக்கொள்வது நல்லதென்று கூட சில ராஜதந்திரிகள் அபிப்பிராயப்பட்டார்கள். ராணியும் அதை பற்றி சிந்தித்தாள். அக்கம்பக்கத்து எதிரிகளை தற்காலிகமான நண்பர்களாக்கி கொள்ளவும் அவள் முயல வேண்டியிருந்தது. எதிரிக்கு எதிரி தனக்கு நண்பன் என்கிற சாணக்கியத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. தன் கையில் பேர குழந்தையோடும் மனதில் அரசியல் பொறுப்புகள் என்னும் சுமைகளோடும் ராணி மங்கம்மாள் மதுரைக்கு வந்தபோது சுற்றுப்புற சூழ்நிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன. சிலரது மறைவால் வேறு சிலருக்கு தைரியம் வந்தது. சிலர் தலையெடுத்த காரணத்தால் வேறு சிலர் தைரியத்தை மறைத்து கொள்ள வேண்டியதாயிற்று. மராத்திய சிங்கம் வீர சிவாஜி மறைந்து விட்டதனால் அதுவரை அந்த பெருவீரனுக்கு பயந்து சில ஆக்கிரமிப்புகளை செய்யாமல் இருந்தவர்கள் ஆக்கிரமிப்புகளுக்கு துணிந்தார்கள். விரைந்து அப்படி துணிந்தவர்களில் டில்லி பாதுஷாவும் ஒருவர். டில்லி பாதுஷாவின் கவனம் தெற்கே சிறிது சிறிதாக சிதறியிருந்த நாடுகள் மேல் விழுந்தது. அவற்றின் வளத்தையும் வாழ்வையும் ஏதோ ஒரு வகையில் தனக்கு அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் எழுந்தது. சூரியோதயத்தில் சிறிய சிறிய நட்சத்திரங்கள் ஒளியிழப்பது போல வலிமை வாய்ந்த டில்லி பாதுஷாவின் எழுச்சியில் தென்னாட்டு அரசர்கள் ஒவ்வொருவராக வலுவிழந்தனர். அவரை மிக பெரிய பராக்கிரமசாலியாயிருந்த மைசூர் மாமன்னன் சிங்கதேவராயரன் டில்லி பாதுஷாவை எதிர்க்க விரும்பாமலும் முடியாமலும் சமரசம் செய்து கொண்டு கப்பம் கட்ட இணங்கிவிட்டான். தஞ்சையை ஆண்டு வந்த மராத்திய மன்னனும் டில்லி பாதுஷா அவுரங்கசீப்புக்கு கப்பம் கட்ட தொடங்கிவிட்டான். இந்த சூழ்நிலையில் தான் என்ன செய்வது என்று சிந்திக்கத் தொடங்கினாள் ராணி மங்கம்மாள். அவசரமாக அவள் முடிவு எடுக்க வேண்டி இருந்தது. முன்பு தன் மகன் ரங்ககிருஷ்ண பட்டணத்துக்கு வந்த புதிதில் பாதுஷாவின் மிதியடிகளை வணங்க கோரி வந்த பிரதிநிதிகளுடன் ஏற்பட்ட சச்சரவும், அதே சமயம் அந்த சச்சரவோடு சச்சரவாக மறுக்காமல் அவர்களுக்கு தான் செலுத்த வேண்டிய திரையை செலுத்தியிருந்ததும் ராணி மங்கம்மாளுக்கு நினைவு வந்தன. அன்று தொடங்கிய சச்சரவை தொடர்வதா அல்லது சமரசம் செய்து கொள்வதா என்கிற பிரச்சனை எழுந்தது. சுற்றி இருக்கிற எல்லோரும் விட்டு கொடுத்து அல்லது ஒத்துப்போகிற சமயத்தில்தான் தான் மட்டும் முரண்டு எதிர்த்து கொள்வதற்கு சூழ்நிலை சரியாயிருக்கிறதா இல்லையா என்பதை சிந்தித்தாள் அவள். பாய்வதற்காக பின்வாங்கி பதுங்குவதும் பதுங்குவதற்காக பாய்வது போல் சீறுவதும் அரசியலில் மிகவும் இயல்பானவை என்று அவள் அறிவாள். புதிய சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று ராஜதந்திரங்களையும் அரண்மனை ராயசத்தையும் கலந்து பேசினாள். ராயசம் சொல்லலானார். எதிர்கொள்கிற காரியத்தையும் அந்த காரியத்தின் வலிமையையும் அதை எதிர்கொள்கிற தனது வலிமையையும் எதிரிகளின் வலிமையையும் எதிரிகளுக்கு துணையாக வரப்போகிறவர்களின் வலிமையையும் சீர்தூக்கி பார்த்த பின்னே இதில் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கும் என்றார். சுருக்கமாக சொன்னால் பெரும்பாலான அரசியல் முடிவுகள் சமயோசிதமாயிருக்க வேண்டும் என்றார். அரசியல் வெற்றி தோல்விகளே சமயோசித முடிவுகளாலும் சமயோசிதமில்லாத முடிவுகளும் தான் வருகின்றன. இன்றுள்ள சூழ்நிலையில் டில்லி பாதுஷாவை எதிர்த்து கொள்ளாமல் கொஞ்சம் தணிந்து போவதே நல்லது என்றார். இப்போது நாம் டில்லி பாதுஷாவை
எதிர்த்து கொள்ள முற்பட்டால், இங்கே யார் யார் பாதுஷாவை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உடனே நாம் எதிரிகளாக மாறிவிடுவோம். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் விரோதித்து கொண்டு தொலைதூரத்தில் இருக்கின்ற வலுவான எதிரிகளையும் விரோகித்துக் கொள்வது சாதுரியமல்ல என்றார். நம்முடைய ராஜதந்திரம் என்பது நமக்கும் நம் மக்களுக்கும் நம் ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கும் நன்மை செய்யக்கூடியதாய் இருக்க வேண்டும் என்றாள் மங்கம்மாள். ஆம், ராஜதந்திரத்தில் சுயநன்மைகள் முக்கியமே அன்றி பரோகரம் முக்கியமில்லை என்றார். தர்மங்களைப் போல் ராஜதந்திரங்கள் நிரந்தரமாயிருக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லா ராஜதந்திரங்களுமே சமயோசிதமானவை, தற்காலிகமானவை என்றார். இந்த அளவுகோலின்படி தான் நம்முடைய இன்றைய முடிவும் இருக்க வேண்டும் என்று தனது தீர்மானத்தை அறிவித்தால் ராணி மங்கம்மாள். டில்லி பாதுஷாவை தன்னை கட்டிக்கொண்டு மதுரை பெருநாட்டுடன் சுற்றுப்புறங்களையும் ஆள்வதற்காக அவனுக்கு திரைப்படமும் செலுத்தினாள் அவள். டில்லி பாதுஷாவுக்கு கப்பம் செலுத்தி அவனுடைய நட்பையும் பாதுகாப்பையும் விரோதமின்மையும் அனுசரணையையும் பெற்றதன் மூலம் சில தற்செயலான பெரிய ராஜதந்திர வெற்றிகள் அவளுக்கு கிடைத்தன. மங்கம்மாளுக்கு சொந்தமான மதுரை பெருநாட்டு பகுதிகளில் எல்லையோரத்து ஊர்களில் சிலவற்றை தஞ்சை வேந்தன் கைப்பற்றி தனக்கே சொந்தமான இடங்கள் போல பாவித்து ஆண்டு கொண்டிருந்தான். டில்லி பாதுஷாவை விட்டே அவன் உதவியால் தஞ்சை மன்னனிடமிருந்து மதுரை பெருநாட்டுக்குரிய தனக்கு சொந்தமான ஊர்களை மீட்டால் ராணி மங்கம்மாள். அவளுக்கு இந்த ஊர்களின் ஆட்சி உரிமை திருப்பி தராவிட்டால் டில்லி பாதுஷாவின் விரோதம் ஏற்படும் என்று பயந்து தானே வலிய வந்து ராணி மங்கம்மாளிடம் ஒப்படைத்தனர். கத்தியின்றி இரத்தமின்றி போரின்றி போர்க்களமின்றி இப்படி ஒரு ராஜதந்திர வெற்றி இதனால் அவளுக்கு கிடைத்தது. டில்லி பாதுஷாவுக்கு அடங்கிய பெரும்படை தலைவனாக கல்பீர் கான் தென் திசைக்கு படைகளோடு வந்தபோது சமயோசிதமான முறையில் அவனுக்கு மிகவும் சிறப்பான வரவேற்பு அளித்து விலைமதிப்பற்ற பல பரிசுகளை வழங்கினாள் ராணி மங்கம்மாள். அதை பெற்ற பின் அந்த படைத்தலைவன் ராணி மங்கம்மாளுக்கு பெரிதும் உதவி செய்யக்கூடியவனாக மாறினான். தஞ்சை மன்னன் போன்ற அக்கம்பக்கத்து அரசர்கள் எல்லோரிடமும் ராணி மங்கம்மாளின் ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் ஒரு கடுகளவு ஆக்கிரமிக்க முற்பட்டாலும் டில்லி பேரரசுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்று அந்த படைத்தலைவன் கடுமையாக எச்சரித்துவிட்டு சென்றான். போருக்கு தலைமையேற்று படையெடுத்து சென்று எதிர்க்கவும் எதிர்த்து வந்தவர்களை தாக்கவும் முடியாத பெண்ணாக இருந்ததனால் ராஜதந்திர முறைகளிலேயே தன் எதிரிகளை சமாளித்து வந்தாள் அவள். ராணி மங்கம்மாள் விரோதித்துக் கொள்வது டில்லி பாதுஷாவுக்கு கோபம் உண்டாக்கும் காரியம் என்று தென்னாட்டு சிற்றரசர்கள் பேரரசர்கள் எல்லோரும் தயங்கும்படி நம்பகமான பிரமை ஒன்றை வெகு விரைவில் அவளால் உருவாக்கிவிட முடிந்தது. திருச்சிரபுரத்தில் எந்த பாதுஷாவின் பிரதிநிதியோடு தன் மகன் தன்மான போரை கிளப்பி குமுறி எழுந்தானோ அந்த பாதுஷாவின் பிரதிநிதிகள் படைத்தலைவர்கள் அனைவரும் டில்லிக்கு திரும்ப போய் தெற்கே நமக்கு திரை செலுத்தும் அரசுகளில் ராணி மங்கம்மாளின் அரசை போல் நல்ல அரசு எதுவுமே இல்லை. பாதுஷாவையும் பாதுஷாவின் பிரதிநிதிகளையும் வரவேற்று உபசரிப்பதிலும் விருந்தோம்பலிலும் ராணி மங்கம்மாளுக்கு நிகரில்லை. உத்தமமான விசுவாசமுள்ள பெண்மணி என்று வாய் ஓயாமல் தன்னை அவர்கள் புகழும்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருந்தாள். இந்த சூழ்நிலை அவளையும் அவளுடைய ஆட்சியையும் கவசம் போல் பாதுகாக்க தொடங்கியிருந்தது. இதை பற்றி உரையாடும் போது அவளே ஒரு நாள் ராயசத்திடம், ஆண்களே சில சமயங்களில் மற்ற ஆண்களை முட்டாளாக்கி விடலாம், ஆனால் என்னை போன் பெண்கள் எந்த முழு திறமையையும் சாதுரியத்தையும் பயன்படுத்தி முட்டாளாக்குவது என்று புறப்பட்டு விட்டால் எங்களை யாரும் வெல்ல முடியாது என்று சிரித்தபடியே சொல்லியிருந்தாள். அதை கேட்டு ராயசமும் பதிலுக்கு சிரித்தார். எப்படியோ ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அடித்தாயிற்று. டில்லி பாதுஷாவின் விரோதம் தீர்ந்தது. அக்கம்பக்கத்து அரசர்கள் விரோதிகளாக முடியாதபடி அவர்களை தடுத்தும் ஆயிற்று என்றார் ராயசம். அதற்கு மங்கம்மாள் பதிலுரைத்தாள். குழந்தை விஜயரங்கன் பெரியவனாகி முழு ஆட்சி பொறுப்பையும் ஏற்கிறவரை இப்படியெல்லாம் தான் இந்த ஆட்சியையும் நாட்டையும் நான் கைப்பற்றியாக வேண்டும், வேறு வழியில்லை என்றார். வெறுத்து தற்கொலை செய்துவிட முடிய அளவு துயரங்களை அடுத்தடுத்து அனுபவித்து வாழ்க்கையே கசந்து போன பின்னும் பேரன் என்கிற வம்சத்தளிர் வளர்ந்து தழைகின்ற வரை எல்லா கசப்புகளையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற பொறுமை அவளுக்கு வந்திருந்தது. இப்போது வாழ்வா சாவா என்பது
அவளையும் அவளுடைய அருமை பேரனும் தாயில்லா குழந்தையுமான விஜயரங்க சொக்கநாதையும் பொறுத்த கேள்வியாக மட்டும் இல்லை. ஓர் அரச வம்சம் மேலும் தொடர்ந்து வாழப்போகிறதா அல்லது இதோடு அழிந்துவிடப் போகிறதா என்று கேள்வியாக இருந்தது. அதனால்தான் அவள் இந்த விஷயத்தில் இத்தனை பொறுமைகளையும் பிடிவாதத்தையும் சாகசங்களையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டி இருந்தது. முற்ற அடியிலேயும் உள்ளேயும் வைரம்பாயும் தேக்க மரத்தைப் போல அரசியலில் வைரம் பாய்ந்த முயற்சியும் பிரச்சனைகளை தயங்காமல் எதிர்கொள்ளும் திறனும் அவளுக்குள் இப்போது நன்றாக வளர்ந்திருந்தன. அதிக சிரமமும் பிரயத்தனமும் இல்லாமல் ராஜதந்திர சலனங்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தியே தன் எதிரிகளை சமாளித்தாள் அவள். டில்லி பாதுஷாவிடம் நம்பிக்கையும் மதிப்பையும் சம்பாதித்து அதன் மூலம் அந்த பாதுஷாவுக்கு கீழ்ப்படிந்து அடங்கிய மற்ற அரசர்கள் எல்லோரும் தன்னிடம் எந்த வம்புக்கும் வராமல் மரியாதைக்குரிய எல்லைகளில் அவர்கள் ஒதுங்கி விலகியே நிற்கும்படி அவள் கவனித்து கொண்டாள். இப்படி அரண்மனை அந்தபுரத்திலிருந்து அதிகம் வெளியேறாமலே பெரிய பெரிய அரசியல் சாதனைகளையெல்லாம் அவள் நிறைவேற்றி கொள்ள முடிந்ததென்றால் அதற்கெல்லாம் காரணமாக சாகசத்திலும் சாதுரியத்திலும் அவள் தேர்ந்திருந்ததுதான் காரணம். அரண்மனையில் பேரனை வளர்த்தபடியே வெளியில் தன் ஆட்சியையும் தன் எல்லைகளையும் கூட வளர்த்து பெருக்க முடிந்தது அவளால். தென்னாட்டின் ஒரே பெண்ணரசி என்ற முறையில் அவள் டில்லி பாதுஷாவின் இரக்கத்தையும் கருணனையும் சலுகைகளையும் அடைந்திருந்தாள். அதே சமயத்தில் தான் யார் மேலும் ஏமாளித்தனமான கருணையையும் தகுதியில்லாத இரக்கத்தையும் காட்டிவிடாமல் திடமாக இருந்தாள். அவுரங்கசீப்பின் அரசியல் பிரதிநிதிகளாகவோ படைத்தலைவர்களாகவோ யார் தெற்கே புறப்பட்டு வந்தாலும் அவர்களை தன்மேல் அதிகமான மரியாதை உள்ளவர்களாகவும் தான் சொன்னபடி கேட்கக்கூடியவர்களாகவும் மாற்ற முடிந்த வித்தை அவளுக்கு தெரிந்திருந்தது. பாதுஷாவின் பிரதிநிதிகளும் படைத்தலைவர்களும் அவளிடம் பொன்னையும் பொருளையும் அவற்றை விட அதிக சக்தி உள்ள உபசார வார்த்தைகளையும் உபகாரத்தையும் அடைந்தார்கள், வசப்பட்டார்கள், மதித்தார்கள். சாகசத்தால் யாருக்கு பணிந்து கப்பம் கட்டினாலோ அவர்களையே வேறொரு விதத்தில் தன் விருப்பப்படி ஆட்டி படைத்து கொண்டிருந்தாள். தன் விருப்பப்படியே எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருந்தாள். எல்லாம் இப்படி சுமூகமாக போய்க் கொண்டிருந்தாலும் உள்ளூர அவளுக்குள் கவலைகள் இருந்தன, வருத்தங்களும் இருந்தன. வெளியே சொல்ல முடியாதபடி உள்ளார்ந்த ஊமை துயரங்கள் இருந்தன. டில்லி பாதுஷாவை அவள் சரிபடுத்தி விட்டாலும் மராத்தியர்களிடமிருந்தும் மராத்திய படைத்தலைவர்களிடமிருந்தும் அவளுக்கு அடிக்கடி தொல்லைகள் இருந்தன. அவர்களை அடக்கி வசப்படுத்த அவர்களுக்கும் அடிக்கடி பொருளை வாரி இறைக்க வேண்டியிருந்தது. அவர்களில் சிலர் எவ்வளவுதான் கொடுத்தாலும் திருப்திப்படாதவர்களாக இருந்தனர். அடிக்கடி பொருளுக்காக ராணி மங்கம்மாவை தேடி வந்தனர். ராணி மங்கம்மாள் மராத்தியர்கள் விஷயத்தில் பாம்பென்று தாண்டவும் முடியாமல் பழுதை என்று மிதிக்கவும் முடியாமல் திணறினாள். சிந்தித்து சிந்தித்து முடிவு தோன்றாமல் அந்த விஷயத்தில் திகைத்தாள். அத்தியாயம் 16. ஒரு மாலை வேளையில் மராத்திய படைத்தலைவர்களும் ராணி மங்கம்மாளிடம் அடிக்கடி பணம் பறித்தனர். மதுரை பெருநாட்டின் ஆட்சிக்கு ஊறு நேராமல் இருக்கவும் எல்லைகளை பாதுகாக்கவும் மராத்தியர்களை அடிக்கடி தன்னை கட்டி கொண்டு போக வேண்டியிருந்தது. படைபலத்தை காட்டுவதிலும் நேரடி போரில் இறங்குவதிலும் இருந்து தன்னை தவிர்த்து கொண்டு ராஜதந்திர முறைகளாலும் சாதுரியங்களாலும் சாகசங்களாலும் ஆள்வதில் கூட ராணி மங்கம்மாளுக்கு இப்படி சில சிக்கல்கள் ஏற்படத்தான் செய்தன. பெண்ணாலும் நாட்டின் எல்லைப்புற பகுதிகளை ஆக்கிரமித்து ஆளுவது சுலபம் என்று அக்கம்பக்கத்து அரசர்கள் துணிந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய அவர்களை மிரட்டி வைக்க வேண்டியிருந்தது. மிகவும் தொலைதூரத்தில் இருந்தாலும் அடிக்கடி தெற்கே படைகளை அனுப்புவதிலும் உள்ள சிரமங்களாலும் டில்லி பாதுஷாவின் உதவிகள் கிடைப்பதிலும் சில இடையூறுகள் விளைந்தன. திரிசிரபுரத்தின் எல்லை பகுதியில் சில சிற்றூர்களை உடையார்பாளையம் சிற்றரசன் கைப்பற்றி ஆண்டு வந்தான். அவனிடமிருந்து அந்த ஊர்களை மீட்பதற்காக பாதுஷாவின் படைத்தளபதி டாட்கானுக்கு நிறைய பொருள் கொடுத்து முயன்றாள் அவள். அவ்வளவு பொருள் உதவி செய்தும் டாட்கானோ நேரில் வர முடியவில்லை. மங்கம்மாள் இழந்த பகுதிகளை மீட்பதற்கு படைவீரர்களை மட்டுமே அனுப்பி வைத்தான் அவன். ரங்ககிருஷ்ணனின் மகன் விஜய சொக்கநாதன் குழந்தையாயிருந்தாலும் அவனுக்கே முறையாக முடிசூட்டிவிட விரும்பினாள் அவள். அந்த குழந்தை முடிசூட்டி ஆட்சியுரிமையை அளித்துவிட்டு அவனுடைய பிரதிநிதியாக இருந்து தான் ஆட்சி காரியங்களை நடத்தலாம் என்பது அவள் எண்ணமாய் இருந்தது.
தாய் தந்தையை இழந்து பாட்டியின் ஆதரவில் வளரும் சிறுவனை எதிர்த்து போர் புரிவது அப்படி ஒன்றும் வீரதீர பிரதாபத்துக்குரிய செயலில்லை என்ற எண்ணத்தில் எதிரிகள் குறையாகவோ தொல்லை கொடுப்பார்கள் என்பது அவளது கடிப்பாய் இருந்தது. தன்னையும் தன் நாட்டையும் அதன் எதிர்கால வாரிசான குழந்தை விஜயரங்க சொக்கநாதையும் சுற்றி பிறருடைய இரக்கமும் அனுதாப உணர்வுமே சூழ்ந்திருக்குமாறு வைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினாள் அவள். ஒரு நல்ல நாள் பார்த்து, நல்ல வேலை பார்த்து குழந்தை விஜயரங்க சொக்கநாதனுக்கு முடிசூட்ட செய்தாள். தன் தலையில் சுமத்தப்படுவது எத்தகைய பாரம் என்பது அவனுக்கு ஒரு சிறிதும் புரியாத பால பருவத்திலேயே அந்த பாரத்தை சுமந்தான் குழந்தை விஜயரங்க சொக்கநாதன். குருவி தலையில் பணங்காயை வைப்பது போல் என்பார்கள். இந்த முடிசூட்டு விழாவும் அப்படித்தான் நடக்கிறது என்று சிரித்துக்கொண்டே சொன்னார் ராயசம். மங்கம்மாள் அதை மறுத்தாள். குருவி எந்த நாளும் பணங்காயை சுமக்க முடியாது. இவன் அப்படியில்லை. வளர்ச்சியும் பொறுப்பை தாங்கும் பக்குவமும் இவனுக்கு வரும் என்றாள் அவள். வரவேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகிறேன். தாயையும் இழந்து தந்தையையும் இழந்து வளரும் இவனை உருவாக்குவதற்கு மகாராணியார் அரும்பாடுபட வேண்டியிருக்கும். மகனறிவு தந்தையறிவு என்பார்கள். தந்தை கண்காணாத தந்தையின் பராமரிப்பில் வளர்ந்தால் தான் அது முடியும். இவனோ இந்த மண்ணில் பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்துவிட்டான். பிறந்த பின் உடனே தாயையும் இழந்துவிட்டான் என்றார் அச்சயா. இவன் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் இங்கு நான் இன்னும் உயிர் வாழ்வதற்கு அவசியமே இருந்திருக்காது என்றாள் மங்கம்மாள். இவன் பிறந்திருந்தும் கூட சமயங்களில் இப்படி விரக்தி அடைந்தது போல் பேசுகிறீர்கள். இப்படி ஒரு பேரன் பிறவாமலே இருந்திருந்தால் மகாராணியாரின் விரக்தி எவ்வளவா இருக்கும் என்பதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என்றார் அவர். திரிசிரபுரத்தை விட்டு நீங்கி மதுரைக்கு மாறி வந்ததில் என் துயரங்கள் அதிக அளவு குறைந்துள்ளன. ஆனாலும் பழைய துயரங்களும் இழப்புகளும் நினைவு வரும்போது எங்கிருந்தாலும் மனதை ஆற்றிக்கொள்ள முடியாமல் தவிக்கிறேன் என்றாள் மங்கம்மாள். இந்த குழந்தை பெரியவனாகி பொறுப்புகளை ஏற்ற பின் ஒருவேளை உங்கள் துயரங்கள் குறையலாம். சில வேளைகளில் சிந்தித்து பார்க்கும்போது எனக்கே உங்கள் மேல் பரிதாபமாகவும் இரக்கமாகவும் இருக்கிறது. உங்கள் ஆருயிர் கணவர் சொக்கநாத நாயக்கர் இறந்தபோதும் நிராதரவாக விடப்பட்டீர்கள். ரங்ககிருஷ்ணனை பெற்று குழந்தையாக வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு வாரிசின்றி சிரமப்பட்டீர்கள். ரங்ககிருஷ்ணன் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பின்பாவது உங்கள் வேதனைகள் குறையும் என்று நினைத்தேன். ரங்ககிருஷ்ணன் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னும் உங்கள் நிம்மதியும் திருப்தியும் நீடிக்காமல் அற்பாயுளில் போய்விட்டான். மறுபடியும் பொறுமையாக ஒரு வாரிசை வளர்த்து உருவாக்க தொடங்கிவிட்டீர்கள் என்றார் ராயசன். என்ன செய்யலாம்? என் வாழ்க்கையை இப்படி அவலகதையாகிவிட்டது. என்றைக்குத்தான் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு ஆண்டாளையும் ஸ்ரீரங்கநாதனையும் சேவித்து அருட்பயன் பெற முடிகிறதோ என்றாள் மங்கம்மாள். உங்கள் ஜாதக லட்சணம் நீங்கள் நிம்மதியாக விடுபட முயலும் போதெல்லாம் அதிகமாக பின்னிப்பணிக்கப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதி அப்படி கழிந்துவிட்டது என்றார் ராயசன். இந்த பேச்சிலிருந்து தன்மேல் ராயசத்திற்கு இருக்கும் கருணையும் அனுதாபமும் அவள் மனதை நிகழ்த்தியது. நெகிழ்ந்த மனதோடும் விழிகளோடும் அவரை ஏறிட்டு பார்த்தாள் அவள். அந்த ஆஜானு பாகுவான அறிவொளி வீசும் திருவுருவம் அப்போது அவளுக்கு ஆறுதல் அளித்தது. நினைத்து பார்த்தபோது இவ்வளவு துயரங்களையும் தாங்கிக் கொண்டா இவ்வளவு நாள் கடத்தியிருக்கிறோம் என்று எண்ணி மலைப்பு வந்தது. கணவன் தொடங்கி அருமை மகன் ரங்ககிருஷ்ணன் வரை எல்லோருமே நாயக்க சாம்ராஜ்ய பொறுப்புகளை நீத்து அனாதையாக அதை விட்டுவிட்டு போயிருப்பது போல் தோன்றியது. மனம் கலங்கியது. பிஞ்சு கைகளை உதைத்து கொண்டு தொட்டிலில் கிடந்த நினைவு தெரியா பருவத்து குழந்தை விஜயரங்க சொக்கநாதனுக்கு முடிசூட்டிய தினத்தன்று இரவில் ராணி மங்கம்மாள் ஒரு சொப்பனம் கண்டாள். அந்த சொப்பனம் அவளை சிறிது குழப்பமுற செய்தது என்றாலும் மனம் தளர்ந்து விடாமல் உறுதியாக இருந்தாள் அவள். அரண்மனையில் எப்போதும் அவளுக்கு துணையாக இருக்கும் அலர்மேலம்மா என்ற மூத்த தாதிப்பெண் வந்து எழுப்பிய பின்தான் சொப்பனம் கண்டு அலறியபடி தான் கட்டிலிலிருந்து கீழே விழ இருந்ததே அவளுக்கு தெரிந்திருந்தது. சொப்பனத்தில் ராணி மங்கம்மாள் போட்ட கூப்பாடு பயங்கரமாயிருந்ததால் துணைக்காக அதே அறையில் படுத்திருந்த அலர்மேலம்மா விழித்தெழுந்து ராணியை எழுப்பி, என்னம்மா இது? எதற்காக இப்படி பயங்கரமாக அலறுகிறீர்கள்?
கெட்ட சொப்பனம் ஏதாவது கண்டீர்களா? முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவிவிட்டு ஒரு குவளை தண்ணீர் பருகிய பிறகு தூங்குங்கள். மறுபடி துர்சொப்பனம் எதுவும் வராது என்றாள் அவள். எழுந்து முகம் கழுவி கொண்டு நீர் பருகிவிட்டு வந்தாலும் கண்ட கனவை எண்ணிய போது மறுபடி உறக்கமே வரவில்லை. நேரம் நள்ளிரவு கடந்து போய் விடுவதற்கு இன்னும் சில நாழிகைகளை இருந்தாலும் தூக்கம் மறவே கலைந்து போய்விட்டதாலும் அவள் மேற்கொண்டு உறங்க முயலவும் இல்லை. விடுவதற்குள் சில நாழிகைகளுக்கு முன் காணும் கனவு பலிக்காமல் போகாது என்ற நெடுநாளைய நம்பிக்கை வேறு ராணி மங்கம்மாளின் மனதை மருட்டியது. கனவை நினைத்தாள். அங்கே அதே பள்ளியறையில் அலமேலம்மாளுக்கு அருகே தொட்டிலில் நிம்மதியாக உறங்கும் குழந்தை விஜயரங்கனை பார்த்தாள். கனவை நம்புவதா, குழந்தையின் கள்ளங்கபடமில்லாத முகத்தை நம்புவதா என்று அவளுக்கு புரியவில்லை. மனம் பலவாறாக எண்ணியது. கலங்கும் மனதோடு அந்த கனவை மீண்டும் ஒருமுறை நினைத்து பார்த்தாள் ராணி மங்கம்மாள். மாரி காலத்திற்கு பின் ஒரு நல்ல மாலை வேளை. வண்டியூர் தெப்பக்குளம் கரைகள் வழிய நிரம்பியிருந்தது. அலைகளை காற்று தழுவி அசைத்து படிகட்டிகளில் மோதவிட்டு விளையாடுகிறது. தரையில் கிடத்திய பெரும் கண்ணாடி பாலம் போல குளம் மின்னுகிறது. வண்டியூர் தெப்பக்குளத்தின் மைய மண்டபமும் தோட்டமும் பச்சை பசேலென்று மழை காலத்தின் முடிவிற்காட்டும் செழிப்பை காண்பிக்கின்றன. பறவைகள் கூட்டடையும் நேரமாகையால் மைய மண்டபத்தில் ஒரே குரல்கள் மயமாக பறவை வகைகளின் சப்தங்கள் கீறிச்சிட்டு கொண்டிருந்தன. கரையிலிருந்து ஓர் அலங்கார படகில் ராணி மங்கம்மாள், இளைஞனான விஜயரங்க சொக்கநாதன், அலர்மேலம்மா, வேறு சில பணிப்பெண்கள் ஆகியோர் ஒரு உல்லாச பயணமாக மைய மண்டபத்துக்கு சென்று கொண்டிருந்தனர். பொழுது மிகவும் மனோரமியமாயிருந்தது. அன்று அரச குடும்பத்தினர் காற்று வாங்கவும் பொழுதை சுகமாக கழிக்கவும் வந்திருப்பதை அறிந்து படகோட்டியும் படகை மெதுவாக செலுத்தி கொண்டிருந்தான். நீரில் துள்ளும் வெண்ணிற மீனை கண்டு திடீரென்று இருந்தார் போல் இருந்து, பாட்டி, இந்த மீன்களை தண்ணீரில் இருந்து கரையில் எடுத்து எரிந்தால் சிறிது நேரத்தில் துள்ளி துடித்து செத்து போய்விடும் இல்லையா என்றான் அவன். குரூரமாக சிரித்துக்கொண்டே கேட்டான் விஜயரங்கன். அவன் கேள்வி அசட்டுத்தனமாகவும் அபத்தமாகவும் தோன்றியது அவளுக்கு. இந்த சுகமான மாலை வேளையில் யாரையாவது வாழ வைப்பதை பற்றி பேசு விஜயரங்கா. கொல்வதையும் துடித்து செத்துப்போவதையும் பற்றி ஏன் பேசுகிறாய்? இதெல்லாம் உனக்கு எப்போது தெரிய போகிறது? நீ பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்றாள் ராணி மங்கம்மாள். அப்படி இல்லை பாட்டி. நாம் வாழ வேண்டுமானால் நமக்கு இடையூறாக இருக்கும் எல்லாவற்றையும் கொன்று தொலைத்தாக வேண்டும் என்றான் விஜயரங்கன். தங்களுக்கு சொந்தமான தண்ணீரில் சுதந்திரமாக துள்ளித் திரியும் இந்த மீன்கள் உனக்கு என்னப்பா இடையூறு செய்கின்றன என்றாள் மங்கம்மா. இவை துள்ளி குதிப்பதால் என்மேல் தண்ணீர் தெரித்து என் பட்டு பீதாம்பரங்கள் நனைகின்றன, எனக்கு கோபமூட்டுகின்றன என்றான் அவன். போதும், பைத்தியக்காரனைப் போல பேசாதே. இந்த மீன்கள் உனக்கு இடையூறாய் இருக்கின்றன என்றால் கேட்பவர்கள் கைகொட்டி சிரிப்பார்கள் என்றாள் மங்கம்மாள். அப்படி சிரிப்பவர்களை உடனே சிறைச்சாலை செய்து கொள்வேன் என்றான் அவன். கொல்வதையும் அழிப்பதையும் தவிர வேறு எதையாவது பேசு என்றாள் ராணி மங்கம்மாள். படகு மைய மண்டப கரையில் போய் நிற்கிறது. கிளி கொஞ்சும் மைய மண்டப தோட்டத்திற்குள்ளே படியேறி போகிறார்கள் அவர்கள். வானில் பிறைச்சந்திரன் பவனி வருகிறான். பொழுது சாய்கிறது. பாட்டி, இந்த மைய மண்டப கோபுரத்தில் உச்சி வரை ஏறி பார்க்க வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறது என்றான் விஜயரங்கன். இந்த இருட்டுகிற நேரத்தில் கோபுரத்தில் ஏறித்தான் ஆக வேண்டுமா என்றாள் ராணி மங்கம்மா. நான் சொன்னால் சொன்னதுதான், கட்டாயம் ஏறி பார்த்தே ஆக வேண்டும் என்றான் அவன். வாதத்துக்கு மருந்துண்டு, பிடிவாதத்துக்கு மருந்தில்லை. உன் இஷ்டப்படி செய். பத்திரமாக ஏறிப்போய் பார்த்துவிட்டு விரைவில் இறங்கி வந்துவிடு என்றாள் மங்கம்மாள். என்னோடு நீயும் வர வேண்டும் பாட்டி. நாம் 2 பேரும் சேர்ந்தே போகலாம் என்றான் அவன். நானா? என்னால் எப்படி முடியும்? இந்த வயதான காலத்தில் இத்தனை பெரிய கோபுரத்தில் நான் எப்படியப்பா ஏற முடியும் என்றாள் மங்கம்மாள். வந்துதான் ஆக வேண்டும். பேரன் மேல் பிரியம் இருந்தால் வா, வராவிட்டால் பிரியமில்லை என்று அர்த்தம். அருமை பேரன் என்று நீ சொல்வதெல்லாம் பொய்யா பாட்டி என்றான் அவன். ராணி மங்கம்மாள் அவனை ஏறிட்டு பார்த்தாள். பேரனின் விருப்பத்தை தட்டி கழிக்க முடியாமல் கோபுரத்தில் ஏற இசைந்தாள் அவள்.
அத்தியாயம் 17. கெட்ட சொப்பனமும் குழப்பமும். பேரன் விஜயரங்கனின் ஆசையை மறுக்க முடியாத காரணத்தால் வண்டியூர் மாரியம்மன் தெப்பகுளத்தின் கோபுரத்தில் ஏறிக்கொண்டிருந்தாலும் ராணி மங்கம்மாளுக்கு படியேறி மேலே செல்வது களைப்பாகத்தான் இருந்தது. பாதி கோபுரம் ஏறிக்கொண்டிருக்கும் போதே இங்கிருந்து ஒருவரை கீழே தள்ளினால் உயிர் பிழைக்க முடியுமா பாட்டி என்று முன்போலவே சிரித்தபடி கேட்டான் பேரன். ராணி மங்கம்மாள் மூச்சிறைக்க நின்று ஆசுவாசப்படுத்தி கொண்டபடி அவனுக்கு புத்திமதி சொன்னாள். மேலே போக போக எண்ணங்கள் உயர்ந்தனவாக அமைய வேண்டும் அப்பா. மேலே இருந்து யாரை கீழே தள்ளிவிடலாம் என்று நினைப்பதை விட கீழே இருக்கிற யாரை மேலே அழைத்து உயர்த்தி கொள்ளலாம் என்று நினைத்து பழக வேண்டும் என்றாள் ராணி மங்கம்மாள். அப்படி பழகலாம் பாட்டி. ஆனால் கீழே இருக்கிற ஒருவரை மேலே வரவழைக்க நேரமும் சிரமமும் அதிகம். மேலே இருக்கிற ஒருவரை கீழே தள்ளிவிட அரை நொடி கூட போதுமானது என்றான் பேரன். அற்பர்களுக்குத்தான் அப்படி தோன்றும் விஜயரங்கா. நீ அற்பனாகிவிடக்கூடாது. பெருந்தன்மையானவனாக வளர்ந்து உருவாக வேண்டும். பெருந்தன்மை உள்ளவன் கீழே இருந்து சிரமப்படுகிறவனை மேலே கொண்டு வருவதற்கு முயல்வானே அன்றி மேலே இருப்பவனை கீழே தள்ளிவிட்டு மகிழ ஒருபோது முயலமாட்டான் என்றாள் மங்கம்மாள். பாட்டி, எனக்கு பெருந்தன்மை கிடையாது, வேண்டவும் வேண்டாம் என்றான் பேரன். அவன் இதை சொல்லும்போது அவர்கள் கோபுரத்தின் உச்சிக்கு வந்திருந்தார்கள். மேலே நீலவானின் விதானத்தில் விரைநிலவு தெரிந்தது. நட்சத்திரங்கள் கண் சிமிட்டி கொண்டிருந்தன. காற்று இதமாக வீசியது. மெல்ல மெல்ல இருட்டிக் கொண்டு வந்தது. குபீரென்று அவள் மேல் பாய்ந்து கீழே தள்ளிவிட முயன்றான் விஜயரங்கன். விளையாடாதே விஜயரங்கா, விளையாட்டு வினையாகிவிடும் என்றாள் அவள். இது விளையாட்டில்லை பாட்டி. உங்களை இங்கு அழைத்து வந்ததே இதற்காகத்தான் என்று சொல்லியபடியே பலங்கொண்ட மட்டும் முயன்று மறுபடி அவளை கீழே தள்ள முயன்றான் விஜயரங்கன். அவன் முகத்தில் இருந்த குரூரத்தையும் கொலைவெறியையும் பார்த்து திரைக்கிட்ட ராணி மங்கம்மாள் பதறிப்போனாள். அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா, அல்லது திடீரென்று ஏதேனும் பேய் பிசாசு பிடித்து ஆட்டுகிறதா என்று அவளுக்கு பயமாக போய்விட்டது. அவள் பரிதாபமாக கேட்டாள், ஏண்டா இந்த கெட்ட புத்தி? உன்னை வளர்த்து ஆளாக்கிய பாவத்திற்கு இதுவா எனக்கு நீ தருகிற பரிசு என்றாள். உன்னிடமிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் பாட்டி. உனக்கும் வயதாகிவிட்டது என்றான் பேரன். துரோகி, நிஜமாகவே என்னை கீழே பிடித்து தள்ளப் போகிறாயா? பாவி, நான் உனக்கு என்னடா கெடுதல் செய்தேன்? வளர்த்தகடா மார்பில் பாய்வது போல் இப்படி என்றாள் மங்கம்மாள். அவள் அலறி கத்தினாள். விஜயரங்கன் அந்த உயரமான கோபுரத்திலிருந்து அவளை கீழே தள்ளி விட்டான். அவள் வீறிட்டு கூக்குரல் எழுப்பியபடி தலைகுப்புற விழுந்து விட்டாள். கண்ட கனவை அலர்மேலம்மாவிடம் கூட சொல்வதற்கு துணிவு வரவில்லை அவளுக்கு. கட்டிலில் இருந்து புரண்டு விழுந்ததில் உடம்பு வேறு வலித்தது. தூக்கத்தில் கிறக்கத்தில் கட்டிலில் இருந்து புரண்டு விழுகிற அளவு அவள் ஒரு நாளும் அவ்வளவு அயர்ந்து உறங்கினதே இல்லை. இன்று அந்த அளவு அயர்ந்து உறங்கிவிட்டோம் என்ற நினைப்பு கூட அவளுக்கு நாணத்தை அளித்தது. விடுவதற்கு இன்னும் சில நாழிகைகளே இருந்தன. அவளுக்கு உறக்கம் கலைந்து விட்டது. மறுபடியும் உறங்கினால் எங்கே கெட்ட கனவு தொடருமோ என்ற அச்சமும் தயக்கமும் வேறு தடுத்தன. ராணி உறங்காமல் இருந்தாள். அலமேலம்மாளும் அவள் காலடியில் குத்த வைத்து உட்கார்ந்து கொண்டாள். அதிகாலையில் கண்ட கனவு பலிக்குமா இல்லையா என்பதை பற்றி ராணியும் அவளும் அப்போது பேசிக்கொண்டார்கள். சிறு வயதிலிருந்தே ராணி மங்கம்மாளுடன் தோழியாகவும் பணிப்பெண்ணாகவும் இருந்து வரும் அனுபவத்திலும் உரிமையிலும் கனவுகளின் இயல்பையும் அவை பலிக்கும் விதத்தையும் விளக்கிக் கொண்டிருந்தார் அலர்மேலம்மா. தன் வாழ்க்கை அனுபவத்திலும் கேள்வி ஞானத்திலும் அதிகாலையில் கண்ட கனவு பலித்திருக்கும் சந்தர்ப்பங்களை ஒவ்வொன்றாக அப்போது மங்கம்மாளுக்கு விவரித்தாள் அலர்மேலம்மா. வேண்டுமென்றே ஒரு பிடிவாதத்துக்காகவும் வம்புக்காகவும் தன் வாழ்வில் அதிகாலையில் கண்ட கனவு ஒன்று கூட பலிக்கவில்லை என்பது போல் அவளிடம் வாதாடி கொண்டிருந்தாள் ராணி மங்கம்மாள். அதிகாலையில் கண்ட கனவு எந்த அளவு நிச்சயமாக பலிக்கும் என்று உறுதியாக அறியவே இந்த எதிர்பாராத வாதத்தை அவள் மேற்கொண்டிருந்தாள். மூத்தவளும் அனுபவசாலியும் ஞானமிக்கவளுமாகிய அலர்மேலம்மாவிடம் தான் கண்ட கனவை பற்றி மட்டும் மூச்சு விடாமல் மற்ற எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிருந்தாள் ராணி. மனதில் பயமும் தற்காப்பு உணர்ச்சியும் மூலவே ராணி மங்கம்மாள்
அவசர அவசரமாக நீராடி உடைமாற்றிக் கொண்டு திருவாலை உடையார் கோயிலுக்கு செல்ல எண்ணினார். பணிப்பெண் அலர்மேலம்மாளும் அந்த யோசனையை வரவேற்றாள். அலரம்மாளும் அவசர அவசரமாக நீராடி உடைமாற்றி நெற்றியில் சிவப்பு கீற்றாக சுவர்ணக்கோடு இழுத்துக்கொண்டு ராணியோடு புறப்பட்டாள். போகிறதுதான் போகிறோம். கூடலழகர் கோயிலுக்கு போய் தரிசித்துவிட்டு வந்து விடலாம் அம்மா என்றாள் அலர்மேலம்மா. வெறும் சிவன் கோயிலுக்கு மட்டும் போவானேன், பெருமாள் கோயிலுக்கும் சேர்த்தே போய்விட்டு வந்து விடலாம் என்கிறாயா என்றாள் ராணி. அதற்கில்லை அம்மா, சிவன் அழிக்கிற கடவுள். நமக்கு வருகிற தீமைகளை எல்லாம் அவர் அழிக்கட்டும். பெருமாள் காக்கிற கடவுள். நம்முடைய நன்மைகளெல்லாம் அவர் காக்கட்டும். 2 பேரையும் தரிசிப்பதுதான் நல்லதம்மா என்று சிரித்தபடியே சொன்னாள் அலர்மேலம்மா. இருள் பிரிவதற்குள் அத்தனை வைகரையிலேயே ராணி பல்லக்கில் கோயிலுக்கு புறப்பட்ட போது அரண்மனை வட்டாரத்தில் ஆச்சரியத்தை உண்டாக்கியது அந்த நிகழ்ச்சி. அவர்கள் கோயிலுக்கு புறப்படும் போது கூட குழந்தை விஜயரங்கன் அயர்ந்து தூங்கிக் கொண்டுதான் இருந்தான். குழந்தையை கவனித்து கொள்ள வேறொரு பணிப்பெண்ணை ஏற்பாடு செய்துவிட்டு அவர்கள் புறப்பட்டிருந்தார்கள். குழந்தை விஜயரங்கனுக்கு முறைப்படி முடிசூட்டிய பின்னர் இப்படி ஒரு சொப்பனம் நேர்ந்தது என்பதுதான் அவள் கலக்கத்துக்கு காரணமாயிருந்தது. அவனுக்கு முடிசூடியதற்கும் இந்த கெட்ட சொப்பனத்திற்கும் சம்பந்தம் இருக்குமோ என்று தன் மனம் நினைப்பதை அவளால் தடுக்க முடியவில்லை. கோயில்களில் அர்ச்சனைகள் வழிபாடுகள் எல்லாவற்றையும் முடித்து கொண்டு அரண்மனை திரும்பிய பின்பும் நீண்ட நேரம் விடுவதற்கு முன் கண்ட சொப்பனமே மனதின் எல்லை நிறைய ஆக்கிரமித்து கொண்டு அவளை அலைகழித்தது. அதை பற்றிய எண்ணங்களே மனதில் கிளைத்தன. தமது அரண்மனை அலுவலர்களிடமோ மந்திரி பிரதானிகள் ராயசம் போன்றவர்களிடமோ அந்த கனவை பற்றி பேசவில்லை அவள். பலரிடம் மனவிட்டு பேச இயலாமலும் முடியாமலும் இருந்ததாலேயே இந்த கனவு அவளை உள்ளூர அதிகம் அலைகழித்தது, அதிகம் பாதித்தது. கனவுகள், ஜோதிடம், சகுன சாஸ்திரம் சம்பந்தமான பண்டிதர்களை வரவழைத்து அவர்களிடம் தன் கனவு இது என்று நேரடியாக சொல்லாமல் அதிகாலையில் ஒருவர் கிணற்றில் பிடித்து தள்ளுவது போலவும் இன்னொருவர் விழுவது போலவும் கனவு கண்டால் என்ன பலன் நேரக்கூடும் என்பதை மட்டும் சூசகமாக விசாரித்தாள். அவர்கள் கூறிய விளக்கங்களும் விவரங்களும் பலன்களும் அவளை மேலும் குழப்பத்தில்தான் ஆழ்த்தின. பயமும் நிம்மதியின்மையும் கவலையும் தான் அதிகரித்தன. தொடர்ந்து சில நாட்கள் எவ்வளவோ முயன்றும் அவள் யாரிடமும் கலகலப்பாக பேச முடியவில்லை. சுபாவமாக இருக்க முடியவில்லை. மனதில் எதையெதையெல்லாம் தவிர்க்க முயன்றாலோ அவையே மீண்டும் மீண்டும் தலை தூக்கின. நினைக்க வேண்டாம், நினைக்கக்கூடாது என்று ஒதுக்க முயன்றவை அனைத்தும் நினைவில் வந்தன. நினைக்க வேண்டும், நினைக்கக்கூடும் என்று முயன்றவை அனைத்தும் நினைவில் வராமலே விலகி போயின. சில நாட்களுக்கு பின் ஒரு தினம் மாலை வேளையில் தற்செயலாகவே அவளும் குழந்தை விஜயரங்கனும் தாதி அலமேரம்மாவும் வண்டியூர் தெப்பக்குள மைய மண்டபத்திற்கு படகில் செல்ல வேண்டியிருந்தது. அந்த சிறிது நேர படகு பயணத்தின் போது கூட ராணி மங்கம்மாள் ஏனோ மன நிம்மதியின்றி இருந்தாள். அவளால் உடனிருந்த அலமேரம்மாளுடனோ மற்றவர்களுடனோ கலகலப்பாக பேச முடியவில்லை. கனவில் கண்டதே நிஜமாக நடந்து கொண்டிருப்பதை போன்று பிரம்மை உணர்வில் தட்டுவதை தவிர்க்கவும் முடியவில்லை. நடு தெப்பக்குளத்தில் படகு போய்க் கொண்டிருந்த போது கொஞ்சம் ஆட்டம் அதிகமாயிருந்த சமயத்தில் அலர்மேலம்மா, ஜாக்கிரதை, குழந்தையை தள்ளிவிடப் போகிறாய், படகில் ஓரமாக வேறு உட்கார்ந்திருக்கிறாய் என்று ராணி மங்கம்மாள் எச்சரித்தாள். அப்போது பதிலுக்கு வேடிக்கையாக சொல்லுவதாய் நினைத்து கொண்டு, உங்கள் பேரனை அவ்வளவு சுலபமாக தள்ளி மூழ்க செய்துவிட முடியாதம்மா. அவன் மற்றவர்களை தள்ளி கவிழ்த்து விடாமல் இருந்தாலே பெரிய காரியம் என்று விளையாட்டாக பதில் பேசினாள் அலர்மேலம்மா. அதை கேட்ட மங்கம்மாளுக்கு துணுக்கென்றது. அலர்மேலம்மாள் இயல்பையான நகைச்சுவையோடு பேசியிருந்தாலும் அதில் தீய நிமித்தம் இருப்பது போல் ராணி மங்கம்மாளுக்கு தோன்றியது. சில வினாடிகள் அப்படியே பிரமை பிடித்தது போல் பேசாமல் இருந்து விட்டாள் அவள். மற்றவர்கள் ஏதோ கேட்பதற்கு பதில் கூட அவளால் சொல்ல முடியவில்லை. மைய மண்டப கரைக்காக இறங்க வேண்டிய படிக்கட்டு வந்ததும் படகு நின்றது. அப்படி நின்று சிறிது நேரமான பின்னரும் கூட அவளுக்கு மற்றவர்கள் நினைவூட்டிய பின்தான் கரையை அடைந்திருப்பது கவனத்தில் பதிந்தது.
படையிலிருந்து இறங்கி மைய மண்டப தீவில் கால் வைப்பதற்கே பதறியது ராணி மங்கம்மாளுக்கு. குழந்தையை கீழே வைத்து கொண்டிருந்து சுட்டி காட்டு, போதும், மைய மண்டப கோபுரத்துக்கெல்லாம் கொண்டு போக வேண்டாம் என்று மங்கம்மாள் அலர்மேலம்மாவை எச்சரித்து வைத்தாள். என்ன காரணத்தால் ராணி அன்று அவ்வளவு அதிகாலையில் அவ்வளவு எச்சரிக்கை எடுத்துக்கொள்கிறாள் என்பதை அறிய முடியாமல் அலர்மேலம்மாளும் மற்றவர்களும் வியப்படைந்தார்கள். வழக்கமாக அந்த தெப்பக்குளத்திற்கு வரும்போதெல்லாம் மைய மண்டப கோபுரத்தில் உச்சி வரை ஏறி மதுரை நகரையும் கோயில்களையும் கோபுரங்களையும் ஒரு சேர காண முடிந்த வாய்ப்பையும் வசதியையும் இழக்காத ராணி இம்முறை ஏன் கோபுரத்தில் கண்டிப்பாக ஏறக்கூடாது என்கிறாள் என்பது அவர்களுக்கு புரியாத மர்மமாகவே இருந்தது. பொழுது சாய்ந்து இருட்டுகிற வரை அவர்கள் தெப்பக்குளத்தின் மைய மண்டபத்திலேயே இருந்துவிட்டு திரும்பினார்கள். அந்த அழகிய நீராடி மண்டபத்திற்கு வருவதற்கும் அது அமைந்த தீவிலிருந்து சுகமான மாலை காற்றை அனுபவிப்பதற்கும் எப்போதுமே அதிக ஆர்வம் காட்டும் ராணி ஏன் இம்முறை நிம்மதியற்று போய் அங்கு நேரத்தை கழித்தாள் என்பதையும் யாராலும் விளக்கிக் கொள்ள முடியவில்லை. எல்லோரும் அரண்மனைக்கு திரும்பிய பின்னரும் கூட அந்த நிலையே நீடித்தது. திடீரென்று ராணியின் மனதில் என்ன நேர்ந்துவிட்டது என்பது யாருக்குமே புரியாத புதிராக இருந்தது. தெப்பக்குளத்திலிருந்து திரும்பிய பின் ராஜபோஜனத்திற்காக அவள் செல்வதற்கு முன் முற்றிலும் எதிர்பாராத விதமாக ராயசமும் பிரதானிகளும் அவசர அவசரமாக ராணி மங்கம்மாளை சந்திக்க வந்தனர். காரியம் ஏதோ மிக மிக அவசரமானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்று தோன்றியது அவளுக்கு. சில நாட்களுக்கு முன் ஓர் இரவு வைகரை வேளையில் கண்ட கெட்ட சொப்பனத்தின் விளைவாக ஏதேனும் கெடுதல் புதிதாக வந்திருக்குமோ என்ற தயக்கத்துடனேயே அவள் அவர்களை எதிர்கொண்டாள். ராயசத்தை கேட்டாள். விளக்கு வைக்கிற நேரத்திற்கு தேடி வந்திருக்கிறீர்கள். காரியம் மிக மிக அவசரமானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்றார். உங்கள் அனுமானம் ஒரு சிறிதும் தவறில்லை மகாராணி என்றார் ராயசன். காரியம் என்னவென்று இன்னும் நீங்கள் வாய்விட்டு சொல்லவில்லையே என்றாள் ராணி மங்கம்மாள். சொல்லத்தானே வந்திருக்கிறோம் மகாராணி. நாடு பிடிக்கும் பேராசையால் மைசூர் மன்னன் சிக்க தேவராயன் மோசம் செய்துவிட்டான் என்றார் அவர். என்ன நடந்துவிட்டது என்றாள் மங்கம்மாள். வந்தவர்கள் பதில் சொல்வதற்கு ஓரிரு கணங்கள் தயங்கினார் போல பட்டது. அதற்குள் ராணி மங்கம்மாளின் மனதில் இருந்த குழப்பம் அதிகமாகி வளர்ந்தது. அத்தியாயம் 18. சேதுபதியின் சந்திப்பு. மதுரை பெருநாட்டை சேர்ந்தவையும் அப்போது ராணி மங்கம்மாளின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தவையுமான சேலம், கோயமுத்தூர் பகுதிகளை கவனித்துக் கொண்டிருந்த சிற்றரசர்களை மெல்ல மெல்ல அடக்கி தன் வசப்படுத்தி கொண்டு அப்பகுதிகளின் மூலமாக படையெடுத்து திருச்சிரபுரத்தை முற்றுகையிட்டிருந்தன மைசூர் படைகள். எதிர்பாராத அபாயமாக இது நேர்ந்திருந்தது. அப்போது மைசூர் அரசன் சிக் தேவராயனின் படைத்தலைவர்களில் மிகவும் சாமர்த்தியசாலியான குமரையாவின் தலைமையில் இந்த படையெடுப்பு நடந்திருக்கிறது. வடக்கே மைசூரிலிருந்து வழி நெடுகிலும் உள்ள சிற்றரசர்களின் ஒத்துழைப்போடு படையெடுப்பு நடந்ததன் காரணமாக மிகவும் இரகசியமாகவே எல்லா காரியங்களும் முடிந்திருந்தன. குமரையாவும் அவனது படைகளும் திருச்சிரபுரம் வந்து கோட்டையை வளைத்து கொண்டு முற்றுகையிடுகிற வரை அந்த படையெடுப்பு தகவல் பரம ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்தது. ராயசமும் மற்றவர்களும் அந்த தகவலை தன்னிடம் வந்து கூறியபோது ராணி மங்கம்மாளுக்கு ஓரிரு கணங்கள் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. மங்கம்மாள் அவர்களை கேட்டாள். இப்படி பலகாத தூரம் படை நடத்தி வந்து குமரையாவும் அவன் படை வீரர்களும் திருச்சிரபுரத்தை பிடிக்கிறவரை நம் ஒற்றர்களும் ராஜதந்திரர்களும் தூங்கிக் கொண்டாயிருந்தார்கள் என்றாள். வழிநெடுகளிலும் உள்ள சிற்றரசர்களின் ஒத்துழைப்போடு குமரையாவும் அவனுடைய ஆட்களும் திவ்ய தேச யாத்திரை செல்லும் தேசாந்திரிகளைப் போல முன்னேறி வந்துவிட்டார்கள். இளவரசரும் சின்னராணி முத்தம்மாளும் அடுத்தடுத்து காலமான துயரத்தினாலும் கவலையாலும் நாம் தளர்ந்திருந்தோம் என்றார். இப்படி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றார். சில சமயங்களில் எதிர்பார்த்தபடி நடப்பதில்லை, எதிர்பாராதபடி ஏதாவது நடந்து விடுகிறது மகாராணி என்றார். எதிர்பார்க்க முடிந்த அளவுக்கு அபாயங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டியதோடு எதிர்பாராத அபாயங்களுக்கும்
ஆயத்தமாக இருக்க வேண்டியது என் கடமை என்று சொல்ல, உண்மைதான் மகாராணி. திருச்சிரபுரம் கோட்டையை வளைத்து வெற்றி கொள்ளாமல் மைசூருக்கு திரும்ப மாட்டேன் என்று சிக்க தேவராயனிடம் சூழியரை கூறிய பின்னே குமரையா படைகளோடு புறப்பட்டிருக்கிறான் என்கிறார்கள். எப்படியோ இது நேர்ந்தாய்விட்டது, சமாளித்தாக வேண்டும் என்றனர் அவர்கள். பேசிக்கொண்டிருக்கவோ திட்டமிட்டு கொண்டிருக்கவும் நேரமில்லை. உடனே முற்றுகை எதிர்த்து போரிட வேண்டும் என்றால் மகாராணி. மதுரையிலிருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் படைகள் ஆயத்தமாயின. படைத்தலைவர்கள் போர்க்கோலம் பூண்டனர். படைகள் திருச்சிரபுரம் நோக்கி நகர்ந்தன. நல்ல வேளையாக ராணி மங்கம்மாளின் நல்வினை ஆதலால் மலை போல் வந்த துயரம் பனி போல் நீங்கிற்று. குமரையா படைகளுடன் திருச்சிரபுரத்தை பிடிக்க வந்த சமயத்தில் மைசூரை மராத்தியர்கள் எதிர்பாரா விதமாக தாக்கவே குமரையாவும் அவனுடன் வந்த பெரும் படையினரும் உடனே மைசூருக்கு திரும்ப வேண்டியிருந்தது. மைசூருக்கு திரும்பாத எஞ்சிய வீரர்களை திருச்சிரபுரம் கோட்டையிலிருந்தவர்களே அடித்து துரத்தி விட்டார்கள். இந்த தகவல் தெரிய சில நாட்களாயின. அதுவரை கவலையோடு இருந்த ராணி மங்கம்மாள் இது தெரிந்ததும் நிம்மதி அடைந்தாள். திருச்சிரபுரத்துக்கு அனுப்பிய பெரும்படையை வீணாக்காமல் எந்த படையெடுப்பிற்காவது பயன்படுத்தியாக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. மைசூர் படைத்தலைவன் குமரையாவும் அவனது வீரர்களும் இப்படி திடீரென்று திரும்பி ஓடுவார்கள் என்று எதிர்பார்க்காததால் பெரும் படையை பல திசைகளிலிருந்தும் திரட்டியிருந்த ராணி மங்கம்மாளின் தளபதிகள் அந்த படை வீரர்களின் உத்வேகத்தை அப்படியே முடக்கிவிடாமல் உடனே எதற்காகவாவது உபயோகப்படுத்தியாக வேண்டும் என்பதை உணரப்பட்டதாக தெரிவித்தார்கள். படைகள் திருச்சிரபுரத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போதே இங்கே தமுக்கம் ராஜமாளிகையில் ஆலோசனை நிகழ்ந்தது. அவசரமாக 4 கால் பாய்ச்சலில் ஓட புறப்பட்ட குதிரையை தடுத்து நிறுத்தியது போல் ஆகிவிட்டது மகாராணி. குமரையாவின் முற்றுகையை தவிர்க்க வேண்டும் என்று திருச்சிரபுரத்துக்கு திரட்டி அனுப்பிய படைகள் குமரையா மைசூருக்கு ஓட்டம் எடுத்து விட்டதால் ஏமாற்றத்தோடு திரும்பி வருகின்றன. திரும்பி வருகிற படைகளுக்கு வேலை கொடுத்தாக வேண்டும் என்றார் ராயசம். ராணி மங்கம்மாள் யோசித்தாள். ராயசமும் பிரதானிகளும் ராணி என்ன சொல்லப் போகிறாளோ என்று காத்திருந்தனர். ராணி மங்கம்மாள் பேச ஆரம்பித்தாள். மராத்தியர்கள் மைசூரை தாக்க தொடங்கியது நல்லதாயிற்று. மைசூருக்கு ஆபத்து வந்திருக்கவில்லையானால் குமரையா படைகளோடு திருச்சி முற்றுகையை விட்டுவிட்டு ஓடியிருக்க மாட்டான். குமரையா ஓடியதால் இப்போது இந்த படைகளுக்கு வேறு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்றாள் அவள். அது என்ன வாய்ப்பு என்பதை மகாராணியார் சொல்லி அருள வேண்டும் என்றனர் அவர்கள். சொல்கிறேன். முன்னோர்களின் காலத்திலேயே திருவாங்கூர் மன்னன் வேண்டாவெறுப்பாக நமக்கு திரை செலுத்தி வந்தான். இப்போது அதுவும் நின்று போயிற்று. இன்று நிலவுகின்ற வலிமையற்ற அரசியல் சூழ்நிலையை தமக்கு சாதகமாக கருதி கொண்டு நமக்கு செலுத்தி கொண்டிருந்த திரைப்பணத்தை நிறுத்திவிட்டான். பெண் ஆள்வதால் மதுரை சீமையை எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் என்ற நினைப்பை பொறுத்து கொள்வதற்கில்லை. திருவாங்கூர் மேல் படையெடுத்தாவது திரை வாங்கியாக வேண்டும் என்றாள் அவள். அருமையான யோசனை. ரவிவர்மன் மேல் படையெடுத்து சென்று அவனுக்கு பாடம் புகட்டுவதன் மூலம் நம்மை வலிமை குறைந்தவர்களாக நினைக்கும் மற்றவர்களுக்கும் எச்சரிக்கை செய்தது போல் இருக்கும். இந்த படையெடுப்பு யோசனை சமயோசிதமானது என்றனர் அனைவரும். சமயோசிதமானது மட்டுமில்லை, ராஜதந்திரம் நிறைந்தது. இதை பார்த்த பின்பாவது மைசூரையாளும் சிக்க தேவராயனுக்கு திருச்சிரபுரம் கோட்டையை பிடிக்கும் பேராசை தோன்றாமல் இருக்கட்டும். நம்மை குறைத்து மதிப்பிடுகிறவர்களுக்கு நாம் யார் என்பது புரியட்டும் என்றாள் ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாளின் கட்டளைப்படியே திருச்சிரபுரத்திலிருந்து திரும்பிய படைகள் நேராக திருவாங்கூரை நோக்கி திசை திரும்பின. உடனே திருச்சிரபுரம் கோட்டை பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டன. வீரர்களின் எண்ணிக்கை அதிகமாயிற்று. மதுரை பெருநாட்டின் ஆட்சி வலிமையும் ஆளும் திறமையும் அக்கம்பக்கத்து அரசர்களுக்கும் நாடுகளுக்கும் நன்றாக புரியும்படி செய்யப்பட்டது. எல்லா பெருமைகளும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பின்னிரவில் கண்ட அந்த கெட்ட சொப்பனம் முறிந்த முள்ளாக ராணியின் மனதிற்குள் உறுதி கொண்டே இருந்தது. சோதிடர்களையும் பெரியவர்களையும் கூப்பிட்டு கனவை அதிகமாக விவரிக்காமல் பரிகாரம் செய்ய மட்டும் வழிகளை கேட்டறிந்தாள். பரிகாரங்களை செய்தால் மங்கம்மாள். சில மாதங்களில் தெற்கே சென்ற படை பெருந்திரை பொருளுடனும் வெற்றியுடனும் திரும்பியது.
மகாராணி இம்முறை ரவிவர்மனுக்கும் அவனுடைய அமைச்சர் முறையரான 8 வீட்டு பிள்ளைமார்களுக்கும் ஒற்றுமை இல்லை. அதனால் நமது வெற்றி மிகவும் எளிதாகிவிட்டது. 8 வீட்டு பிள்ளைமார்களின் விரோதம் நீடிக்கிற வரை நம் திரைப்பணம் ஒழுங்காக கிடைக்கும். 8 வீட்டு பிள்ளைமார்களை அழித்து ரவிவர்மன் கை ஓங்கினாலோ 8 வீட்டு பிள்ளைமார்களும் அவனும் ஒற்றுமை அடைந்து விட்டாலோ ஒருவேளை மறுபடியும் நம்மை புறக்கணிக்கும் துணிவு அவர்களுக்கு வரலாம் என்று படைத்தளபதி திருவாங்கூர் நிலைமையை விவரித்தான். மங்கம்மாள் தன் காலத்தில் மதுரை பெருநாட்டுக்கு திரைப்பணம் செலுத்தாத மற்றவர்களை பற்றி நினைத்தபோது கிழவன் சேதுபதி முதலில் நினைவிற்கு வந்தார். மறவர் நாட்டை சுயாதீனமாக ஆளத் தொடங்கியிருந்தார் அவர். சேதுபதி மேல் படையெடுப்பதை விட முதலில் ஒரு எச்சரிக்கை ஓலை அனுப்பி பார்க்கலாம் என்று ராணி மங்கம்மாள் நினைத்தாள். ராயசத்தையும் பிரதானியையும் கலந்து பேசி ஓர் எச்சரிக்கை கடிதம் அனுப்பினாள். சேதுபதியிடமிருந்து சில நாட்களில் ஒரு தூதன் மூலம் வாய் வார்த்தையாக பதில் கிடைத்தது. மன்னர் சேதுபதி விரைவில் கூடல் மாநகருக்கு வருவார். அப்போது தங்களை கண்டு பேசுவார் என்று. தான் எழுதி அனுப்பிய ஓலையை மதித்து பதில் ஓலை கூட எழுதி அனுப்பாமல் சேதுபதி தட்டி கழிப்பது புரிந்தது. சேதுபதி மதுரை நாட்டையோ மங்கம்மாளின் ஆட்சியையோ லட்சியம் செய்ததாகவே தெரியவில்லை. படையெடுக்கலாம் என்றால் சேதுபதி விஷயத்தில் சிறிது அவசரப்படக்கூடாது என்று ராயசமும் பிரதானிகளும் எச்சரித்தனர். பழைய உதாரணங்களை எடுத்து காட்டினர். சொல்லி அனுப்பியபடி சில நாட்களில் சேதுபதி மதுரைக்கு வந்தார். லாவண்யையும் அங்கையர் கண்ணம்மாவையும் தரிசனம் செய்து மகிழ்ந்தார். பின்பு தன் பரிவாரங்கள் புடைசூழ ஒரு பேரரசன் மற்றொரு பேரரசியை சந்திப்பது போல வந்து ராணி மங்கம்மாளை சந்தித்தார். அப்போது ராணி மங்கம்மாளோடு ராயசமும் பிரதானிகளும் உடனிருந்தனர். சேதுபதி வழக்கம்போல் பழகினார். எனினும் அதில் ராஜதந்திரம் இருந்தது, அழுத்தம் இருந்தது, பணிவது போல் பணியாமை இருந்தது. மதுரை நாட்டுக்குத்தான் எந்த விதத்திலும் கப்பம் கட்டியிருப்பதாகவோ திரைப்பணம் செலுத்த வேண்டிய கடமை இருப்பதாகவோ காட்டிக்கொள்ளாமல் பேசினார் அவர். மீனாட்சியையும் சொக்கரையும் தரிசித்து அதிக நாளாயிற்றம்மா, தரிசித்து விட்டு போகலாம் என்று வந்தேன் என்றார் சேதுபதி. இந்த வயதான காலத்தில் இப்படி பிரயாணங்கள் உங்களுக்கு ஒத்துக்கொள்கிறதா என்றாள் மங்கம்மாள். உங்களைப் போல் யாராவது இப்படி நினைவூட்டி பேசினால்தான் எனக்கு வயதாகி இருப்பதே தெரிகிறது. என்னை பொறுத்தவரை என் வயதே எனக்கு நினைவிருப்பதில்லை என்றார் சேதுபதி. வயது ஒன்றுதானா? உங்களுக்கு பல விஷயங்கள் மறந்து விடுகின்றன, நினைவிருப்பதில்லை என்றாள் மங்கம்மாள். எனக்கா? நான் சிலவற்றை மறப்பதில்லை, சிலவற்றை நினைப்பதே இல்லை. நினைப்பதும் மறப்பதும் என்னை மீறி எனக்குள் நடக்காது என்றார் சேதுபதி. கிழவன் சேதுபதியின் பதிலில் உறுதியும் உரமும் உள்ளடங்கிய ஆத்திரமும் ஒலித்தன. எப்படி முயன்றும் தன் மனத்தாங்களை அந்த கிழட்டு சிங்கத்திடம் தெரிவிக்க முடியவில்லையே என்று தவித்தாள் அவள். ராணி மங்கம்மாள் திரைப்படத்தை நினைவூட்டி ஜாடை மாடையாக பேசிய எந்த பேச்சுக்குமே பிடிகொடுக்காமல் பேசினார் சேதுபதி. புரிந்து கொண்டே அதை சாதுரியமாக தவிர்த்தார். உங்கள் மனதில் பல குழப்பங்கள் இருக்கிறது தெரிகிறது. ஒரு முறை புறப்பட்டு வந்து சேது சாணமி செய்து ராமேஸ்வர தரிசனம் பண்ணினால் எல்லாம் சரியாகிவிடும். சேது நாட்டின் அரசன் என்ற முறையில் உங்களை அழைப்பதில் மகிழ்கிறேன் என்று தன்னுடைய சுயாதீனத்தை மறைமுகமாக வற்புறுத்தியே பேசிக்கொண்டிருந்தார் அவர். 1000 இருந்தாலும் விருந்தினராக வந்திருக்கும் ஒரு முதியவரிடம் எப்படி கண்டிப்பாக கடிந்து பேசுவதென்று புரியாமல் திணறினார்கள் மங்கம்மாளும் ராயசமும். ஆனால் சேதுபதி எதற்கும் திணறவோ திகைக்கவோ செய்யாமல் நிதானமாகவே பேசினார், பழகினார். திரை கேட்கும் நாட்டு மகாராணியிடம் திரை தருமருக்கும் உறுதியுடன் அதை இனிமையான உபசாரம் பூசிய மாற்று வார்த்தைகளால் மெல்ல மெல்ல சொல்லிக் கொண்டிருந்தார் கிழவன் சேதுபதி. இதுவரை நாம் கேட்டுக்கொண்டிருந்தது ராணி மங்கம்மாள் நாவலின் 15 முதல் 18 வரை உள்ள அத்தியாயங்கள். அடுத்து வரும் பதிவில் மீதமுள்ள அத்தியாயங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.